இடங்கள் பூராமே எந்த இடம்னா தூத்துக்குடி டு திருநெல்வேலி தேசிய நெடுஞ்சாலை. இது பாலம் கட்டுற வேலை நடந்துட்டு இருக்கு. இதில் நடக்கிறதுல பாலம் வேணும், இல்லை வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் ஆரம்பிக்கும் போது ஒரு சுமார் ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிட்டு இப்போ பாலம் வேலை நடந்து அவங்க ஒரு 1.5 வருஷத்துக்கு பிடிச்சிருவோன்னு சொன்னாங்க. 12 மாதம் சொன்னாங்க. ஆனால் இப்போ 2 வருஷம் ஆயிடுச்சு. இப்போது நைட்டு பகலும் வேலை நடந்த வேலையை இப்போது சத்தமும் வேலை எந்த வேலையும் நடக்கலை. இங்கேயும் காலம் கலெக்டர் பக்கத்துலேயும் பாலம் 2 பக்கம் ஒரே நேரத்தில் 2 பக்கம் தோண்டி போட்டு இவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா வேலையை போட்டு போயிட்டாங்க. இப்போ ரொம்ப ஆவல் வேகத்தில் வேலை நடக்குது. இப்போது அதில் கொட்டிருக்கிற தூசி மண் பூரம் 2 வீலரில் வர்றவங்க யாருமே வண்டியில் ஒழுங்காக வர முடியல. அந்த பூரா மண் அது முன்னோர்கள் பண்ணி பழமொழி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்போம். நம்ம இருக்கிற வயலும் மண் இல்லாத வயலும் மண்ணுன மாதிரி இதில் வர்றவங்க அலையும் கல்ல மண், அவ்வளோ மண் வண்டி வாகனம் ஓட்ட முடியல. வாகனத்து வர வண்டிக்குள்ள தான் வந்து விடணும், அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்குது. இது போக இதில் ஸ்பீட் பிரேக் கட்டேஷன் தரவே இல்லை. வண்டி வர்ற வாகனம் வேகமாக வருது. பள்ளி குழந்தைகள் இந்த இடத்துலேருந்து இந்த பக்கம் கலந்து போகணும். இந்த பக்கம் 10 கிராமம் இருக்குது. நீங்கள் நல்லா பாருங்கள். இந்த பக்கம் புரிஞ்சு பாருங்கள், எப்படி பறக்குது பாருங்கள். யாராவது வண்டி ஓட்ட முடியுமா, நடந்து போக முடியுமா, எப்படி இந்த சாலைகள் மண்ணை எடுத்து போட்டு போயிட்டாங்க. தேசிய நெடுஞ்சாலை அதிகாரிகள் தயவு செய்து இதில் நான் இப்போ வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் அனுப்புகிறேன். தயவு செய்து இந்த இடத்த நீங்கள் போர்க்கால அடிப்படையில் ஒன்று இந்த மண்ணெல்லாம் அள்ளிட்டு போயிருங்க. ஒன்று தூசியாக படகு வண்டியில் போக முடியல, வர முடியல. எல்லாம் வேலையை சீக்கிரம் முடிங்க. பாலத்தை போடுறேன்னு சொல்லி இருக்கிற உயிர்களை கூட காப்பாற்றுறேன்னு சொல்லி கூட ஒரு 10 பேரை கால் பண்ணிட்டு போயிடுறாங்க. தயவுசெய்து நீங்கள் வந்து பாலம் போடுறதா வேலை பாருங்கள். இல்லைன்னா எங்களுக்கு பாலம் வேண்டாம். இந்த பாலத்தை எங்களுக்கு தேவையாக இப்படி கொஞ்சம் போட்டுட்டு நீங்கள் அவ்வளோ தூசி பண்ணி அடிச்சிருக்காங்க, மலைக்குள்ளேயே அடிச்சிருக்காங்க. அவ்வளோ நைஸ் மண் காற்று அடித்த உடனே வண்டி 2 வீலரில் போக முடியல. 2 வீலரில் போக முடியல. அவ்வளோ கல்வி பண்ணு எப்படி வண்டி ஓட்டிட்டு லாரி முன்னால் போய் லாரிக்குள்ளே கொண்டு விடவானாங்க. எப்படிச்சியா இந்த இடத்த பாருங்கள். இந்த இடத்துல ஒரு 2 வீலருக்கு கிராஸ் பண்ண முடியுது. இதில் பள்ளம் இந்த பாருங்கள், இந்த பாருங்கள் திண்டுக்க இந்த அப்போ தம்பி வராப்புல இங்கேருந்து லாரி வருது. இங்கேருந்து வெளியே வரும்போது ஒரு ஸ்பீட் பிரேக் கிடையாது. இவங்க உள்ளே போனாங்கன்னு நீங்கள் இந்த உள்ளே போனாங்கன்னா ஸ்பீட் பிரேக் கிடையாது. அங்கேருந்து வருவாங்கன்னு வேகமாக வருது. கிராஸ் பண்ண என்ன ஆகும்? இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் போனாலும் பயமாக இருக்குது, அந்த பக்கம் இந்த பக்கம் வர்றதுக்கும் பயமாக இருக்குது. அதனால் தயவுசெய்து இது போர்க்கால அடிப்படையில் நீங்கள் உடனடியாக இதில் நீங்கள் தலையிட்டு போனால் இது மத்திய அரசு வேலை. இது இருந்தாலும் தமிழக அரசு இதில் கொஞ்சம் கவனத்தில் கொண்டு இதில் நீங்கள் உடனே பேசி மேலே உள்ளவங்கள்ட்ட பேசி இந்த சாலைகளை பால வேலைகளை உடனடியாக நடத்துமாறு கொஞ்சம் நீங்கள் செயல்படணும். இதில் நீங்கள் செயல்படவில்லை என்றால் ஒரு வாரத்துக்கு ஐக்கிய வியாபார சங்கம் எல்லாம் ஒன்றிணைந்து எல்லாம் கூடி பேசிட்டாங்க, மீட்டிங் போட்டுருக்காங்க. எல்லாருமே சாலை மறியலில் ஈடுபடுற மாதிரி ஒரு எங்களை நீங்கள் தள்ளுறது நீங்கள் தான் தள்ள போகிறீங்க. ஒழுங்காக எங்களை நாங்கள் நீட்டாக போயிட்டு வந்துட்டுருக்கோம். ஆனால் எங்களுக்கு இடைஞ்சல் பண்ணி எங்களை நீங்கள் சாலையை மறிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. நீங்கள் இந்த வேலையை படத்தை பண்ணாமல் இருக்கிற வேலை. அதனால் தயவு செய்து உடனடியாக நீங்கள் இதில் தலையிட்டு இந்த பால வேலையை ஒழுங்காக சீக்கிரம் நடத்த சொல்லுங்க. இல்லைன்னா இந்த மண்ணாவது அள்ளிட்டு போங்க. இந்த வண்டியில் போக முடியல. இந்த மாதிரி இந்த பக்கம் 2 ரோடையும் கலக்க முடியல. பாலமும் ஒரு ஸ்லோவாகி போச்சு. ரோடை கடக்கவும் முடியல, போகவும் முடியல. ரொம்ப மோசமான சூழ்நிலை இருக்குது. ஆகவே சமூகம் இதில் நெடுஞ்சாலைத்துறையினர் அலட்சியம் காட்டாமல் இங்கேருந்து போகக்கூடிய தூத்துக்குடி, புதுக்கோட்டை இந்த பக்கம் போகக்கூடிய வாகனம் எடுத்துக்கிறவங்களும் சரி, இந்த அயலுப்பு கைலாசரம் கலாச்சாரம் இந்த பக்கம் போகக்கூடிய பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆகவே நீங்கள் உடனடியாக இதில் இந்த தலையிட்டு இந்த பாலத்தை வேலையை உடனே நடத்துங்க. இந்த வர்ற வாகனங்கள் கூட ஹெல்மெட் இல்லாமல், ஹெல்மெட்டு சும்மா கொண்டு வர முடியாது. ஹெல்மெட் ஃபுல் கவரேஜ் இருந்தாலும் வண்டி கிராஸ் பண்ண முடியும். இல்லைன்னா எங்கேயோ வண்டியில் கொண்டு விட வேண்டியதான். ஆகவே தயவுசெய்து நீங்கள் இதில் உடனே தலையிட்டு இதற்கு சரி பண்ணி ஏற்பாக்கம். சாலை மறியலுக்கு எங்களுக்கு தள்ளாதீங்க தயவுசெய்து. ஆகவே உடனடியாக இந்த பால வேலையை தொடங்குங்க. இல்லைன்னா இருக்கிறவங்க அள்ளிட்டு போங்க. நன்றி நண்பர்களே.